ஐஷு, கதவை தொற. ஐஷு, என்ன இவ்வளவு நேரமா தூங்கிக்கிட்டு இருக்க? போய் பல்லு தேய்ச்சிட்டு வந்து காஃபியை குடி. மாப்பிள்ள இன்னும் எந்திரிக்கலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டாரு. முன்னாடியே போனை பாத்துக்கிட்டு இருந்தாரு. குரலை கேட்ட உடனே, அதுவும் நான் கண் முழிச்சதுக்கு அப்புறம் தூங்குற மாதிரி நடிக்கிறாருமா. உளராத, பாவம் அசந்து தூங்கிட்டு இருக்காரு. இங்க நம்ம எந்திரிச்சிட்டோம்னா டார்ச்சர் பண்ணுவாளேன்னு தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாம் இருக்காதுரி, நீ வேணா பாருமா. எந்திரிங்களே, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணுமே. என்னால முடியல, உடம்பு வலிக்குது, ஏதோ ஃபீவர் வர்ற மாதிரி இருக்கு. மாத்திரை போட்டுட்டு படுத்திருக்கேன். பார்த்தேல்ல, நீ வாமா சொல்றேன். அம்மா, அவர் பண்றதெல்லாம் பார்த்தேல்ல. பொண்டாட்டி கர்ப்பமா இருந்தா புருஷன்காரன் விழுந்து விழுந்து கவனிப்பான். இவர் என்னடானா உடம்பு சரியில்லை அது இதுன்னு சாக்கு போக்கு சொல்றாரு. சும்மா படுத்து தூங்குற மாதிரி நடிக்கிறாரு. உட்காந்து போனை பாக்குறத விட எதுமா உருப்படியா பண்றாரு. சரி ஐஷு, நான் இத இங்க இருந்து போறதுக்குள்ள சரி பண்றேன். போறதுக்குள்ளேயாமா விடிஞ்சிரும். சரி ஐஷு, இன்னைக்கே சரி பண்றேன். எப்படிமா? பிள்ளைக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட வேண்டியதான். என்ன பண்ண போற? வா ஐஷு. என்னமா பண்ற? முதல் மாப்பிள்ளையோட சார்ஜர்ல சின்ன சிலுமிசம் பண்ணிருக்கேன். எடுத்து பிளக்ல சொருகுனா போன் சார்ஜ் ஏறாது, மாப்பிள்ளைக்கு ஷாக் ஏறும். அப்புறம் மாப்பிள்ளை சொல்லுவாரு. அவருக்கு ஏதாவது ஆகுமா? ஒன்னும் ஆகாதிரி, மாப்பிள்ளைக்கு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் தான். இதுல இருந்து நீ காப்பாத்திட்டன்னு வச்சுக்க, மாப்பிள்ள ஐஸ்வர்யா ஐஸ்வர்யான்னு குட்டி போட்ட பூனை மாதிரி உன்னையே சுத்தி 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 வருவாரு. நீ சொன்னதெல்லாம் நடக்குமாமா? கண்டிப்பா நடக்கும்டி. அதெல்லாம் கரெக்ட் தான். இந்த மாதிரி சார்ஜர்ல கனெக்ஷன் குடுக்கறதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? ஐயோ ஐயோ, ஆயக்கலைகள் 64 இந்த கோடீஸ்வரிக்கு அத்துப்படி. இங்கதாண்டி சார்ஜ் போடுவாரு. ஆமாமா, இங்கதான் போடுவாரு. இப்ப சரி ஐஸ்வர்யா, இங்க இதை வச்சிருவோம். எடுத்து சொருகணும்னு தான் கேட்கும். காப்பாத்திரு. ஐஸ்வர்யா, கட்டை ரெடி பண்ணிட்டியா? இங்க இருக்குமா. ஐஸ்வர்யா, இத வச்சா அடிக்க போற? ஆமாமா, மண்டேல நச்சுன்னு போட போறேன். பாவி, இத வச்சு அடிச்சேன்னா கொலை குத்தத்துல ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. அது மண்டையில அடிப்பாங்களா? அப்புறமா கையில லேசா தட்டணுண்டி. அவருக்கு காட்டணுமா? உள்காயமா தான் அடிக்கணும். அப்பதான் வெளிய சொல்லாம தவிப்பாரு. அதெல்லாம் வேணாண்டி, ஏடா கூடமா ஆயிரும். நான் சொல்றத கேளு ஐஷு. நானும் மாட்டிப்பேன். மாப்பிள்ள வந்துருவாருல, கண்டிப்பா வருவாரு பாரு. நான் தான் ரூம் விட்டு வந்துட்டேன்ல. இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் வேலைக்கு ஆகுமா? இப்ப இது வேலை செய்யும். அதுக்கப்புறம் மாப்பிள்ள கிட்ட இருக்க மாற்றத்தை நீ பார்க்க தானே போற. தெரியும் இந்த அம்மா யாருன்னு. ஐஷு, ஒளிஞ்சுப்போம். பாத்தியாமா கௌதம, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு எவ்வளவு சீன் போட்டாரு பாரு, எப்படி நடந்து வராருன்னு. இப்ப டான்ஸ் ஆடுறத பார்த்தல, இருக்குடி உனக்கு. ஐஷு, உங்க அம்மா எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொன்னேன்ல, சார்ஜ் போடுங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. 80% சார்ஜ் இருக்குல்ல, யூஸ் பண்ணிட்டு சார்ஜ் போட்டுப்போம். சார்ஜ் போடுவாருன்னு பார்த்தா சார்ஜரை வச்சுட்டு போயிட்டாரு. நான் என்ன இஷ்யூ பண்றது? இங்கதான் சார்ஜ் போடுவாங்கன்னு நீ தானே சொன்ன. இன்னைக்கு பார்த்து இப்படி பண்ணுவாருன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? வா, வேற என்னமாச்சு பிளான் பண்ணுவோம். மகா சார்ஜ் போடுறாங்க, ஷாக் அடிக்குது மகா மேல. மகாவுக்கு தலை வேகமா அசையுது. சூர்யா பாக்குறாரு. உனக்கு ஷாக் அடிக்குதா? மகாமா. ஐஷு, வா வேகமா. சூர்யா கட்டைய வச்சு வயர தட்டி விடுறாரு. மகா விழுகுறாங்க, சூர்யாவும் விழுகுறாரு. கட்டை கௌதமா அடிக்குது. எதுக்காண்டி ஷாக் அடிக்கிற பிளக்ல போய் சார்ஜ் போட்ட? ஷாக்கு நீ வாங்கினது பத்தாதுன்னு என்னையும் கீழே தள்ளி வேடிக்கை பாக்குறியா? நானா உங்களை கீழே விழுக வச்சேன்? நான் கீழே விழுந்து கிடக்குறேன், நீங்க என் மேல விழுந்திருக்கீங்க. நீங்க எந்திரிச்சாதான் நான் எந்திரிக்க முடியும். எந்திரிக்க போறீங்களா இல்லையா? கௌதம் வழியில துடிக்கிறாரு. தலைய நல்லா தடவி கொடுக்கறாரு. இஷு, நீ தானே கட்டைய வீசின? கட்டைய நான் வீசினேனா? இதெல்லாம் வீசல, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நடிக்கிறியா? சைட்ல இருந்துதான் கட்டை வந்து விழுந்துச்சு. இப்படி வலிக்குது தெரியுமா? உடம்பு சரியில்லைன்னு ரூம்ல தானே படுத்திருந்தீங்க. இங்க வந்து கட்டை அடிச்சிருச்சுன்னு சொன்னா நாங்க என்ன பண்றது? காண்டி படுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? இதுக்குதான் எந்திரிச்சு வந்தேன். அதுக்காண்டி கட்டைய வீசுவியா என் மேல? நான் வீசி இருந்தா கட்டையா வீசியிருப்பேன், கத்தியில வீசியிருப்பேன்.
இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேணாம் நான் பண்ணலன்னு. என்னங்க பண்ணுவீங்க? என்ன இப்போ அடிக்கடி கௌதம் மாப்பிள்ளைக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதுதான். நம்ம பிளான் பண்ணது ஒன்னா இருந்தாலும் புதுசா வேற ஒண்ணு நடக்குது. தான் சொன்னேன், இது மாப்பிள்ளைங்களையும் வேற மாதிரி ஆக்கிடலான்னு தோணுது. அனாமிகா இன்விடேஷன் அனுப்பி வச்சிருக்கா பாருங்கம்மா. தாத்தா பாட்டி கிட்ட காட்டுறா, சந்தோஷப்படுவாங்க. பிரமாதமா இருக்குடா. தேங்க்ஸ் தாத்தா. எப்படி இருக்கு? ஓகே இந்தா பானு, ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே உனக்கு அருமையா அமைஞ்சு வருதுடா. பாருங்கண்ணே நல்லா இருக்குடா. சொல்ல மறந்துட்டேன், இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்துரு. சரிண்ணே. எத்தனை மணிக்கு வரணும்? ஏதாவது முக்கியமான வேலையா? ஏண்டா வேற ஏதாவது வேலை இருக்கா? அனாமிகா கூட வெளியே போக பிளான் இருக்கா? உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டா, பயப்படாத. பெரிய வேலையெல்லாம் இல்லடா, வக்கீல வர சொல்லியிருக்கேன். சில டாக்குமெண்ட்ல நீ கையெழுத்து போடணும், அவ்வளவுதான். ஏற்கனவே தாத்தாவும் பாட்டியும் இது விஷயமா பேசிட்டாங்க. பிசிஆர் ஓஎம்ஆர்ல நம்ம ஆரம்பிக்க போற கம்பெனிக்கு உன்னையதான் எம்டியா போட போறோம். அதுக்காண்டி உள்ள டாக்குமெண்ட்ல தான் நீ கையெழுத்து போட போற. அதுக்கு தாண்டா உன்னை கூப்பிட்டேன். தேங்க்ஸ் தாத்தா. தேங்க்ஸ் பாட்டி. ஜெய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருப்பா. மாதிரியே கம்பெனியை எடுத்து நல்லபடியா பண்ணணும். பெரிய ஆளா வந்து இன்னும் பல பிரான்ச்சஸ் கட்டி ஆளணும். சரி தாத்தா. சித்ரா தேவி சொல்றாங்க, கொஞ்சம் நிறுத்துறீங்களா எல்லாரும்? பாட்டி சொல்றாங்க, என்ன சித்ரா, நல்ல விஷயமா பேசும்போது எதுக்கு நிறுத்த சொல்ற? காரணம் இருக்கத்த. வீட்டுல கௌதம் யாருன்னு எனக்கு தெரியணும். எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த கௌதம் விஜயோட பெரியவன் தானே. கௌதமுக்கு இந்த பொறுப்பை கொடுக்காம வயசுல சின்னவன் இந்த விஜய். இவனுக்கு இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்கீங்க. கல்யாணம் ஆக போகுதுங்கிற ஒரே தகுதியை வச்சு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. கௌதமும் இந்த வீட்டு வாரிசு தானே. நீங்க எம்டி ஆக்கிடுவீங்க. கௌதம் சாதாரணமான எம்ப்ளாயா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? எந்த விதத்துல நியாயம்னு கேக்குறேன். காயத்ரி சொல்றாங்க, இந்த பாரு சித்ரா, கௌதமுக்கு ஏதோ நிறைய பண்ண மாதிரியும் என் பிள்ளைக்கு எல்லாம் தூக்கி கொடுத்துட்ட மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க. முன்னாடி கௌதம் கிட்டதான் எல்லா பொறுப்பையும் கொடுத்தாங்க. என்ன பண்ணுனா தெரியுமா? கம்பெனி காசெல்லாம் செலவு பண்ணி நஷ்டமாக்கி கம்பெனிய மூடுற அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டான். உனக்கும் தெரியும், இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் மாமா இவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துருக்காங்க. எனக்கு அவங்க தண்டனை கொடுத்துட்டாங்க. நானும் எம்ப்ளாய் மாதிரி தானே போய்கிட்டு இருக்கேன். காண்டி எப்பயும் இந்த மாதிரியே தான் இருக்கணுமா? இதுக்காண்டி என்னைய எல்லாரும் கொட்டிக்கிட்டே இருக்கீங்க. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. உன்னை எவ்வளவு தூரம் நான் காப்பாத்தி விட்டுருக்கேன். நீ திரும்ப திரும்ப தப்ப பண்ணிக்கிட்டு தான் இருக்க. இப்ப என்னமோ ரியலைஸ் பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு வீட்டுல என்ன நடந்துச்சு? ஃபாரின் கம்பெனி மீட்டிங் நடந்தப்ப கூட டிசைன்ஸ் எல்லாமே நான் வரைஞ்சதுன்னு பொய் சொன்னேன். அப்படி இருக்கும்போது நீ திருந்திட்டன்னு சொல்றத நாங்க எப்படி நம்புறது? சூர்யா சொல்றாங்க, நல்லா கேளுங்க சூர்யா, நீ குறுக்க பேசாத. அதுக்கான தகுதியே உனக்கு கிடையாது. கௌதம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. தாத்தா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன். பாருங்க கௌதம், இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு யாருக்கு என்ன தகுதி இருக்கோ அதை வச்சுதான் இந்த வீட்டுல செய்யறாங்க. உங்களுக்கு 2 பிரான்ச் பாத்துக்கிற அளவுக்கு தகுதி இல்லைன்னு எனக்கே புரியுது. ஏய் கௌதம் பேசாம இரு. ஏன்டா இப்படி நடந்துக்கிற? சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவ பேசினதெல்லாம் உண்மைதானே. எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? உண்மைய சொன்னா நீங்க கை நீட்டுவீங்களா? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பேசி பேசி என் வாயை அடைச்சிருங்க. எல்லாரும் ஏன் வாயை அடைக்கிறாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கட்டம் பொண்டாட்டியவே ஒழுங்கா பாத்துக்க தெரியல. உண்மையிலேயே சேத்த வாரி இறைக்கிற உங்களை யார் நம்புவாங்க? பொறுப்ப தட்டி கழிக்கிறதுல நீங்க பெரிய ஆளுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆணு பாட்டி சொல்றாங்க, சரி எல்லாரும் அமைதியா இருங்க. சூர்யா அந்த அட்வொகேட் வர்றத கேன்சல் பண்ணிருப்பா. பாட்டி சொல்றீங்க? பானு சொல்றது சரிதான். விஷயத்த பேசும்போது அவசகுணமா இவ்வளவு பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுருச்சு. அதனால இப்போதைக்கு அத பத்தி பேச வேண்டாம். இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரி தாத்தா. காயத்ரி சொல்றாங்க, விஜய்க்கு பொறுப்பு இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய விஷயத்த கொடுக்க நினைச்சாங்க. அம்மாவும் பிள்ளையுமா சேர்ந்து கெடுத்துட்டீங்கல்ல. இப்ப உங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குமே. இப்ப எங்க அத்தைக்கும் அவருக்கும் ரொம்ப குழுன்னு தான் இருக்கும். திரும்ப திரும்ப பேசி பிரச்சனையை பெருசு பண்ணாத. நீ வாக்கா. மெக்சிகோவின் நாணயம் பிசோ. நாளை சிந்திப்போம்.